Hey guys, Apple இருக்குதுலயே ஒரு cheapest product பத்தி தான் பார்க்க போறோம். Apple Airtag. இத cheap அப்படினு நான் சொல்லலங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. இதோட யூஸ் என்ன அப்படினா உங்களோட கார் கீ, பைக் கீ, பேக் ஏதாவது மறந்து வச்சிட்டீங்க அப்படினா அத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த Airtag வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு வேற லெவல் ப்ராடக்ட் அப்படினாங்க. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இதுல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நம்ம ஊருக்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகும், வர்த்தா இல்லையா அப்படிங்கற எல்லாத்தையும் பாத்துருவோமா? ஓகே, எப்பயும் போல ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தலாம். ஒரு குட்டி வெள்ளை கலர் பொட்டியில் ஏர்டாகோட பிக்சர் போட்டிருக்காங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டபிள் ஸ்டைல்ல ஏர்டாக் அப்படின்னு போட்டு இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட iOS வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமா இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடுவுல ஏர்டாக் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஏர்டாக். இந்த ரேப்பர் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்கும், அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 11 கிராம். 10 ரூபா காயின் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இதோட சைஸ் வந்து இருக்கு. முன்னாடி ஆப்பிளோட லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் இருக்கு, ஏர்டாக் டிசைன்டு பை கலிஃபோர்னியா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப குட்டியூனா எழுதிருக்காங்க. இதை இப்படி புஷ் பண்ணி இப்படி திருப்பணும் அப்படின்னா உள்ள வந்து பேட்டரி இருக்கும். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா சேஞ்சபிள். இந்த பேட்டரியே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் வரும். எனக்கு தெரிஞ்ச ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரீப்ளேசபிள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் லாங் லைஃப் இருக்கு ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான பேட்டரி இதுல இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் இது தவிர பார்த்தோம்னா சேஃப்டி இன்ஃபர்மேஷன், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஒரு சில புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் சிம்பிள் தான். அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு மேக் பண்ணிருக்காங்க. கீழ இருக்க இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், மேல இருக்க இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆனா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. நான் ஒரு 10-15 நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கிராச்சஸ், இந்த ஆப்பிள் லோகோவே பாத்தீங்க அப்படின்னா பார்க்க கன்றாவியா இருக்கு. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா சிறப்பாக இல்ல. அந்த ஏர்டாக் வாங்குறப்பே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில எமோஜிஸ் அப்படி இல்லாட்டி உங்களோட பேர் இதெல்லாம் போடணும் அப்படின்னா பேக் சைடுல இந்த மாதிரி வந்து போட்டு வாங்கிக்க முடியும். நான் ப்ரீ புக் பண்றப்ப அதெல்லாம் பெருசா கவனிக்கிறதுனால அதெல்லாம் நான் பண்ணல. இன்கேஸ் நீங்க வாங்குறீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கார் கீச்செயின், பைக் கீச்செயின், அதாவது பேக் ஏதாவது மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை கனெக்ட் பண்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஐபோன் பக்கத்துல கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபைண்ட் மை ஆப்போட வந்து கனெக்ட் ஆகிரும். அப்படி கனெக்ட் பண்றப்ப நீங்க ஒரு கார் கீச்செயினா இல்ல பைக் கீச்செயினா வேற எதுவும் யூஸ் பண்றீங்களா, பேக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்க முடியும். அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டரா நீங்க தேடுறப்ப சிரி யூஸ் பண்ணி கூட தேடிக்க முடியும். ஃபைண்ட் மை ஏர்டாக், ஃபைண்ட் மை பேக், ஃபைண்ட் மை கார் கீ அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். தென் இந்த ஏர்டாக்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிசிஷன் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா U1 அப்படின்ற சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம மொபைல்ல இருக்க ஆக்சிலோமீட்டர் சென்சார், விஷுவல், ஹாப்டிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எங்க இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான லொகேஷன் வந்து காமிக்கும்ன்றாங்க. அண்ட் நம்ம தேடுறப்பே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ வந்து காமிக்கும், இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி. 0.1 மீட்டர் இருந்தா கூட அதை எக்ஸாக்டா அக்யூரேட்டா நம்மளுக்கு காமிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஐபோன் 11 சீரிஸ்க்கு மேல இருக்க எல்லா போனுக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. ஆனா ஐபோன் 11 சீரிஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 7 போன் தான் இருக்கு. ஐபோன் 11 சீரிஸ்ல 3, ஐபோன் 12 சீரிஸ்ல 4. இந்த 7 போன்ல மட்டும் தான் இந்த பிரிசிஷன் ட்ராக்கிங் அப்படின்றது எடுக்கும். மிச்ச எல்லா போன்லயுமே ஏர்டாக் இங்க இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாமே தவிர எக்ஸாக்டான லொகேஷன் 0.1 மீட்டர்ல இருக்கு, நீங்க இந்த மாதிரிலாம் ஆரோலாம் காமிக்கிறது அந்த மாதிரிலாம் காமிக்காது. ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர் வச்சு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கேயாவது அவசரமா வெளியே போவோம், அந்த நேரத்துலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கார் கீ, பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு கிடைக்காது, அது தேடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3000 ரூபாய்க்கு ஏர்டாக், 4000 ரூபாய்க்கு கீச்செயின் ரெண்டத்தையும் வாங்கி உங்க கார் கீச்செயின்ல மாட்டி விட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்கிட்ட தான் ஐபோனே இல்லை. 1 லட்சம் ரூபாய் வாங்கு, உன் பைக் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கு, அப்பதானே உனக்கு கெத்தா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். என் பைக்கே 50,000 ரூபா தானடா. அப்படி சொல்ல வரியா? ரைட் தான். சரி, இப்படி யூஸ் பண்ணலாம். நீ எங்கேயாவது வந்து ஜிம்முக்கு போற, காமன் பிளேஸ்க்குலாம் போற, அந்த நேரத்துல உன்னோட பேக்ல இந்த மாதிரி மாட்டி விட்ட அப்படின்னா நீ காமன் பிளேஸ்ல உன்னோட பேக் வைக்கிறப்ப எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இதுக்கு பேக்கு மேல மாட்ட போறேன், பேக்குள்ள தூக்கி போட்டு போக மாட்டேன். இதுக்கு 4000 ரூபாய்க்கு கீச்செயின் வாங்கணுமா? நானு நல்ல வண்டியா கம்பெனிக்காரன்ட்ட கேளு, என்கிட்ட வந்து எதுக்கு கேட்கிற? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்றாங்க, நானும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலான்றத உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் என்ன வரும் அப்படின்னா இது எவ்வளவு தூரம் ஃபைண்ட் பண்ண முடியும், எவ்வளவு மீட்டர்ஸ் வரையும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்றது 100 மீட்டர் வரையும் ஒர்க்
ஒர்க் ஆகும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ண வர பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 10லேருந்து 15 மீட்டர் இந்த ஏர்டாக் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்க. ஒரு 15 மீட்டர் தாண்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டாக் வந்து காட்ட மாட்டேது, வித் கியூன்னு காட்டுது. ஆனால் எவ்வளோ மீட்டரில் இருக்குது அப்படின்றத காட்ட மாட்டேங்குது. நாங்கள் யூஸ் பண்ண வர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூமில் ஒரு 10 to 15 மீட்டருக்குள்ள ஒரே ரூமுக்குள்ள இருக்குது அப்படின்னா அதை எங்கேயாவது மறந்து வச்சிட்டேன், எங்கே இருக்குன்றத ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அப்போ ஃபைன் பண்ணுறதுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் பக்கத்து ரூமில் இருந்தால் கூட நீ வந்து நட பக்கத்துலலாம் போயிட்டு வா, அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. ஆனால் அந்த 15 மீட்டருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 0.1 மீட்டர் இருந்தாலும் அக்யூரேட்டாக இருக்காது. நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோட். இன்கேஸ் இந்த ஏர்டாகோட சேர்ந்து நம்மளோட கார் கீச்செயின், பைக் கீச்செயின் இதுவும் சேர்ந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ஏர்டாக் தொலைஞ்ச இடத்துல ஏதாவது ஐபோன் 11க்கு மேலே இருக்க எந்த ஃபோனாக இருந்தாலும் பக்கத்தில் வர்றப்ப இந்த ஏர்டாக் அந்த ஃபோனோட கனெக்ட் ஆகி அதோட எக்ஸாக்டான லொகேஷனை நம்மளுக்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் லாக்டவுன் அப்படின்றதுனால ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கும், வெளியெல்லாம் போக முடியல. அதனால அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏர்டாக் தொலைஞ்சு 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்கு, சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து பீப் 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 அப்படின்னு இந்த மாதிரி வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் யாராவது பார்த்துட்டு இந்த ஏர்டாக் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க போன்ல NFC இருக்கிறப்ப இப்படி டேப் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி போன்ல செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் நம்பரை பார்த்து நம்மளுக்கு கால் பண்ணி உங்க ஏர்டாக் தான் இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. நல்லா இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. அந்த ஏர்டாக் தொலைஞ்சு போயிட்டு யாராவது எடுத்து டேப் பண்ணுறப்ப அது ஆப்பிள் ஃபோனில் மட்டும் தான் வரணும்னு கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் NFC இருந்தாலும் NFC இருக்க எந்த ஃபோன்லனாலும் அந்த டேப் பண்ணுறப்ப அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்படியே இந்த ஏர்டாக் யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இதை யூஸ் பண்ண முடியாது. இதில் இருக்க ஆப்பிள் ஐடியை இந்த ஓனர் வந்து ரிமூவ் பண்ணாதான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எடுத்தும் வேஸ்ட் தான். ஸோ கான்டாக்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஒரே வே அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட். அண்ட் முக்கியமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இது ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கிடையாது. ஆப்பிள் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நானும் இதில் வந்து சொல்லிடுறேன், இதை யூஸ் பண்ணி யாரையும் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 5 மீட்டர் தானாலே அது மேப்ல காமிக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு. இன்கேஸ் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போறப்பையும் அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மேப் லொகேஷன் காமிக்குது. அப்படிலாம் வந்து ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணி யாராவது நீங்க ட்ராக் பண்ணாலும் அவங்க பக்கத்தில் ஒரு ஐபோன் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஆகுது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஏர்டாக் எடுத்து அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏர்டாகை இப்படி ஓபன் பண்ணி உள்ள இருக்க பேட்டரி எடுத்துருங்க, ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஏர்டாக் கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்தீங்கன்னா போலீஸ் ஆப்பிள் ஸ்டோரை விசிட் பண்ணி இது யாரோட ஏர்டாக் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மேல கேஸ் போடப்படலாம் அப்படின்றத தெளிவா சொல்லிருக்காங்க. சோ திஸ் இஸ் நாட் ஃபார் ட்ராக்கிங். ட்ராக் பண்ணவும் முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அண்ட் இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டாலோ தண்ணியில இருந்து விழுந்தாலோ எதுவுமே பெருசா எதுவும் ஆக மாட்டேங்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் கோல்டு வார்ம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயுமே பாத்தீங்க அப்படின்னாலும் இது வந்து சர்வை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு குட்டி ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, ஓரளவு லவுடா இருக்கு. அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுல கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க போட்டிருக்க அல்ட்ரா வைட் பேண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, உள்ள கூட U1 சிப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து ஐபோன் 11க்கும் 12க்கும் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஃபோனுக்கு மட்டும் மேபி இப்படிலாம் கனெக்ட் ஆகும், மிச்சம் எல்லாத்துலையுமே ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்னாலஜி புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஏர்டாகை இன்னொரு விதமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு NFC டேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு NFC டேக் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணி யாருக்காவது கால் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம், கேமரா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம், நம்ம சேனலை இப்படி ஓப்பன் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு NFC டேகாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக இந்த ஏர்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீச்செயின் வந்து ஆப்பிள்லேயே விற்கிறாங்க, தேர்ட் பார்ட்டியும் விற்கிறாங்க. இது மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பாத்தீங்கன்னா 3100 ரூபாய். அதை மாற்ற அந்த கீச்செயின் பாத்தீங்கன்னா 4700 ரூபாயா. இன்னொன்று இருக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்குலாம் கீச்செயின் விற்கிறான். எத்தனை பேர் அதெல்லாம் வாங்குறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் எதுக்கு வருவாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கீச்செயின் எதுவுமே இல்லை, லெதர் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக 30,000 40,000க்குலாம் வாங்குற ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. நீங்க வாங்குவீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். நானுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படி என்ன இருக்கு அந்த பியூர் லெதராமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டர் விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசணும். இதை வந்து நான் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். எப்பனா ஏப்ரல் லாஸ்ட்ல புக் பண்ண நினைக்கிறேன். மே 13 17ஆம் தேதி வந்தது. அதுக்கப்புறம் அந்த கீ செயின் பாத்தீங்க அப்படின்னா மே 20 வந்து ஜூன் 5ஆம் தேதி வரையும் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் ஒரு அன்பாக்சிங்ல இந்த மாதிரி ஒரு கீ செயின் ஆர்டர் போட்டிருக்கேன், நம்ம வச்சுக்கலாமா இல்ல வந்து கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால அந்த கீ செயினை பாத்தீங்க அப்படின்னா நான் கேன்சல் பண்ணிட்டேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் யாராவது ஏர்டாக் வாங்குறீங்க தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி கீ செயினை வாங்க வேணாம், காசு இருக்கவும் வாங்கிக்கலாம். நார்மலா யாராவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா 200 300 பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல நிறைய கீ செயின் இருக்கு, அதை வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்றது என்னோட சஜஷன். அண்ட் முன்னாடி நான் கேட்ட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லான்ச் ஆன ஒரு டிவைஸ், நான் ப்ரீ புக் பண்ண டிவைஸ், காசு நான் முன்னாடியே பே பண்ணிட்டேன். அது ஏன் இந்தியாவில் எனக்கு கையில் கிடைக்கிறதுக்கு 20 நாளைக்கு மேலே ஆச்சு அப்படின்ற சத்தியமா தெரியல. அண்ட் அந்த கீ செயினுமே பாத்தீங்க அப்படின்னா அது 30 நாளைக்கு மேலேயே வந்து போட்டிருந்தாங்க. ஆப்பிள் டெலிவரி ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாவே இந்த ஆப்பிளோட அந்த சீப்பஸ்ட் ப்ராடக்ட் அந்த ஏர்டாக் அப்படின்ற இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது எங்களோட ஃபீட்பேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸ்கிராட்ச்
பேட்சஸ் எக்கச்சக்கமாயிடுச்சு. ஒரு 10-15 மீட்டருக்குள்ள நான் தேடுறதுக்கு எதுக்கு இந்த ஏர்டாக 7000 ரூபா கொடுத்து வாங்கணும்? டூப்ளிகேட் கீ போட்டேன் அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு ஒரு 5-6 கீ தந்துருவான். அதை நான் ஈஸியாக வாங்கி ஒரு இடத்துல வச்சிட்டேன்னா தொலைச்சிட்டா கூட அதனால வந்து இன்னொரு கீ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப லிமிடெட் பீப்புளுக்கு மட்டும்தான். 99.99% பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இது தேவைப்படாது. அண்ட் ஃபைன் பண்றதும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. மொத்தத்தில் இந்த டிவைஸ் பத்தி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா No comments. Simply yes.